இப்படிலாம் கூடவா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அப்படிதான் நம்ம நேத்து வீடியோல ஒண்ணு சொல்லியிருந்தோம். ஸோ எஸ் அதோட பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நேத்து வந்து ஃபுல்லா ஷேட்ஸ் ஆஃப் வயலட் ஃப்ரேம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ ஃப்ரேம். நீங்க யாராவது வந்து அந்த வயலட் ஃப்ரேம் வந்து பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல குடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 1 ஃப்ரேம் இல்ல 2 ஃப்ரேம். ஸோ இந்த 2 ஃப்ரேம்லுமே வந்து ஃபுல்லா ஃபோட்டோஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கோட்ஸ். ஸோ அவங்க கேங்கா எடுத்த பிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் மட்டுமே வந்து ஒரு ஃப்ரேம்ல 30 பிக்ஸ் கிட்ட இருந்துச்சு. அண்ட் கோட்ஸுமே கொஞ்சம் ஒரு 5 to 6 கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பெருசாக அவங்க வந்து டிசைன்லாம் எதுவும் நம்ம கிட்ட சொல்ல, ஃபுல்லாகவே நம்மளோட விஷில் விட்டுட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் அவங்க கேட்ட கலர் மாதிரி கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே சென்டரில் அலைன் பண்ணிவிட்டு கோட்ஸ் வந்து நம்ம கார்னர்ஸில் வந்து ஆட் பண்ணிட்டோம். அண்ட் டெக்கரேஷன்ஸ்க்காக நம்ம வந்து எட்ஜஸில் ஃபுல்லாக வந்து ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிட்டோம், கோல்டன் ஃப்ளேக்ஸ். அண்ட் அங்கங்கே கொஞ்சம் பீட்ஸும் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த 2 ஃப்ரேமில் எனக்கு எந்த ஃப்ரேம் வந்து பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், வயலட் ஃப்ரேம் தான். அண்ட் உங்களுக்கு இந்த 2 ஃப்ரேமில் எந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ஸ் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் இது ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் டேக் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கிஃப்ட் பண்ணி கொடு அப்படின்னும் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஆர்டர்ஸ் ஏதாவது ரெசின் ஃப்ரேமில் பண்ணால் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.